இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன பண்ற நீ? தெரியலையா? என் பொண்டாட்டிய நான். ஏய், என்ன விளையாடுறியா நீ? வீடே கல்யாண கலைபுரத்துல இருக்க, உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா? ரொமான்ஸ்? மாயா, என்னம்மா? ஏய், உதப்பேன். சாரு கல்யாணம் முடியற வரைக்கும் நீ என் பக்கத்துலயே வரக்கூடாது. நிறைய வேலை இருக்கு, காலையில வர சீக்கிரம் எந்திரிக்கணும். அதனால நல்ல பிள்ளையா படுத்து தூங்குறியா? என்னடா கோச்சுக்கிட்டியா? சச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். சாரு கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். எனக்கும் அதே நினைப்புதான். அவ கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு ஒரு பெரிய கடமையே முடிஞ்ச மாதிரி. அவளோட கல்யாணம் உன்னோட கடமையா? என்னடா சொல்ற? ஆமா மாயா, எத்தனையோ வரன் வந்தோம், அவ கல்யாணம் நடக்காம தள்ளி போனதும் அதோட அவ நம்ம முன்னாடியே வந்து வந்து போவாளா? ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்கு உறுத்தலாவே இருக்கும். நல்ல வேலை, இந்த கல்யாணத்தை மாமாவே நடத்தி வச்சு அந்த உறுத்தல இருந்து என்னை காப்பாத்திட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாயா. ஆமா சீனு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் எனக்கு கவலையா இருக்கு. பிரச்சனையா? நாம பார்த்த மாப்பிள்ள சாருக்கு அவரை பிடிச்சிருக்கு. மாமாவும் அத்தையும் எல்லா சீர்களோடையும் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி வைக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாயா பிரச்சனை வரப்போகுது? அது பொதுவா கல்யாணம்னாலே ஏதேதோ பிரச்சனை வரும்ல, அத சொன்னேன். ஓ, உனக்கு தெரியாது சீனு, உன் அம்மாவோட திட்டமே வேற. ஆனா அதையும் முறியடிக்கிற ஒரு ஏற்பாட்டையும் நான் பண்ணிட்டேன். சாரு கழுத்துல தாலி ஏறுற வரைக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம எல்லாம் நல்லபடியா முடியணும்.